இங்கே ஒரு சுவாரஸ்யமான தமிழ் சிறுகதை. கடவுள் வந்திருந்தார். ஒரு ஊரிலிருந்த பெரிய கோவிலில் எப்போதும் போல பக்தர்கள் வரிசையாக வந்து வழிபட்டுக் கொண்டிருந்தனர். அந்த ஊரிலிருந்த ஒரு பெரிய செல்வக்காரர் தினமும் சாமிக்கு 1 கோடி ரூபாய் வைப்பு செய்வார். ஆனால் அவர் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. ஒருநாள் அவர் கோவிலில் மன்றாடிக் கொண்டிருந்தபோது ஒரு வயதான ஆள் பிச்சை எடுக்க வந்தார். அந்த செல்வக்காரர் கோபமாக, இந்த கோவிலுக்கு வந்துவிட்டு பிச்சை எடுக்குறியே, கடவுள் உனக்கு துணை இருப்பாரா என்று கேட்டார். வயதான பிச்சைக்காரர் நிதானமாக பதிலளித்தார். நான் தினமும் 1 ரொக்கம் கிடைத்தால் மகிழ்ச்சியாயிருப்பேன். ஆனால் நீ கோடியை கொடுத்தும் மகிழ்ச்சியில்லாதே இருக்கிறாய். கடவுள் யாருக்கு இருக்கிறார் என்று நீயே யோசிச்சுப்பார். அந்தச் சொற்கள் செல்வக்காரரின் உள்ளத்தை தாக்கின. அவர் அந்த நாள் முதல் பணம் கொடுப்பதையும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதையும் அர்த்தமாய் புரிந்து கொண்டார். கதையின் நெறி: செல்வம் இருந்தாலே போதாது, அதைப் பகிர்ந்தால்தான் உண்மையான ஆனந்தம் கிடைக்கும். இதே மாதிரி இன்னும் கதைகள் வேணுமா?